வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 3 டாப்பிக்கை பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் கட்சியை இணைச்சிட்டாங்க. சரத்குமார் அவர்கள் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. கன்னியாகுமரியில் நடந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டார்ல, அதில் பிரதமர் பேசின மேடையில் சரத்குமார் அவர்களும் உட்காந்துருந்தாங்க, ராதிகா சரத்குமார் அவர்களும் உட்காந்துருந்தாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதிமுகவினர் திமுகவினர் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டுக்கிருக்காங்க. என்ன பதிவு அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் இப்போ அண்ணாமலை இருக்காரு. கூடிய விரைவாக குறிப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, மாநில தலைவர் பொறுப்பு, அது சரத்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிருக்காங்க. நம்ம விசாரித்து பார்த்த வரைக்கும் பாஜகவுடைய மேலிடம் ஃபுல்லாக அண்ணாமலையுடைய அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணாமலையுடைய வேலை கடந்த 3 வருடத்தில் அவர் தமிழக பாஜக கொடுத்த இன்புட்டு, இதில் ஃபுல்லாக அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போதைக்கு அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்படுவதற்கான, தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு 1% கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நீங்கள் அந்த கன்னியாகுமரியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு போகும்போது நார்மலாக சரத்குமார் அவர்களுக்கும் வணக்கம் வச்சுட்டு போகிறாரு. அண்ணாமலை சரத்குமார் அவர்களையும் ராதிகா சரத்குமார் அவர்களையும் முன்னாடி வர வச்சு பிறகு மோடி அவர்கள்ட்ட இன்ட்ரோ கொடுக்குறாரு. சரத்குமார் அவர்கள் ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள். அதனால அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பு நீக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 வருஷமா திமுகவும் சொல்லிக்கிருக்காங்க, அதிமுகவும் சொல்லிக்கிருக்காங்க. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா பாஸ் அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கேள்விகளை எழுப்புறாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் அண்ணாமலையை மாற்றுறதுக்கான சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை அப்படிங்கிறதான் பாஜகவில் தென்படுது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பெட்ரோல் டீசல் மீதான அந்த வரி இருக்குது பார்த்தீங்களா, 2 ரூபாயை மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்காங்க. 2 ரூபா தானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். 2 ரூபா இல்லை, 2021 10 ரூபா டீசலுக்கு, பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைச்சாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 2022 8 ரூபா பெட்ரோலுக்கு, 6 ரூபா டீசலுக்கு குறைச்சாங்க. இப்போ 2023 2 ரூபா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைச்சிருக்காங்க. அப்போ கடந்த 28 மாதத்தில் மினிமம் 15 ரூபாயை பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இன்னைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தாலே தெரியும். பெட்ரோலுடைய நிலவரத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தென் மாநிலங்களில் ஆந்திராவில் இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. கர்நாடகாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. கேரளாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாய். தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் 101 ரூபாய். தெலுங்கானாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுவே புதுச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 93 ரூபா தான். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே புதுச்சேரி மட்டும்தான் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். மற்ற எல்லாத்துலேயும் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, கர்நாடகா தெலுங்கானாவில் காங்கிரஸ், கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, தமிழ்நாட்டில் திமுக. ஓகே, அப்போ புதுச்சேரியில் மட்டும் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, மத்திய அரசாங்கம் விலையை குறைச்சாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலங்களில் மாநில அரசாங்கமே அந்த வாட் வரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாநில அரசாங்கமும் குறைச்சாங்க. அதனால தான் இவ்வளவு விலை டிஃப்ரென்ஸு. புதுச்சேரியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் 93 ரூபா, தமிழ்நாட்டுக்கு 101 ரூபா. நீங்கள் நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா கூட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் யூபி, கோவா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்டு, குஜராத்து, இங்கெல்லாம் 95 ரூபாய்க்கிட்ட தான் பெட்ரோலுடைய விலை விற்பனை செய்யப்படுது. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாநிலங்களில் மட்டும்தான் 100 ரூபா பெட்ரோலுடைய விலை. மீது எல்லா மாநிலங்கள்லையும் 95, 94 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் கலால் வரியை குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 வருடங்களாக குறைச்சிருக்காங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் மாநில அரசாங்கங்கள் மீது டிமாண்டை முன்வைக்கணும், வாட் வரியை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் டிமாண்டை முன்வைக்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். இத்தனைக்கும் நம்ம தமிழகத்தில் கூட திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலுக்கு வாட் வரி 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீசலுக்கு குறைக்கல, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க குறைக்க வேண்டியது, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பேலன்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, திருச்செந்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சுக்கு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு மாணவி வந்து ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது மனுவில் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கும்போது, லேப்டாப் படிக்கிறதுக்கு லேப்டாப் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கூலி தொழிலாளி அந்தோணி பிச்சை அவர்களுடைய மகள் ஆசா அவர்கள் தான் இந்த மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை படித்த உடனேயே மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, டக்குன்னு உதவியாளர்கிட்ட போய் பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 75,000 ரூபா பணத்தை வந்து உதவியாளர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பொது வெளியிலேயே எல்லாரும் முன்னாடியும் இந்தாப்பா 75,000 அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து அந்த மாணவிக்கு கொடுத்துருக்காங்க. பாராட்டுக்குரிய விஷயம், நல்ல விஷயம். ஆனால் ஒரு மாணவி வந்து இப்போ வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, கொடுத்துடலாம். ஆனால் ஹெல்ப் கேட்காம லேப்டாப் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய எவ்வளோ மாணவ மாணவிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2011 பார்த்தீங்க அப்படின்னா 11-12 லேப்டாப் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் தொடங்குறாங்க. அப்பையிலிருந்து கண்டினியூஸாக 2019-20 வரைக்கும் லேப்டாப் வந்து வழங்கப்படுது. 2020 பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால லேப்டாப் கொடுக்கக்கூடியது ஸ்டாப் ஆகுது, டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகுது. அதன் பிறகு 2020-21 அப்போ அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி லேப்டாப் திட்டத்தை கண்டினியூ பண்ண பார்க்கும்போது டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக இந்த டெண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப் டெண்டரு, ஸோ இதில் வந்து சில தாமதம் வந்து ஏற்படுது. பிறகு வந்து திமுகவுடைய ஆட்சி வந்து அமைஞ்சிருது. திமுக அரசாங்கம் அமைந்து 2.5 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இன்னும் இந்த இலவச மடிக்கணினி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மறுபடியும் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்பை தயாரிக்கிறதுக்கு சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்பு வந்து பெரிய ஒரு டிமாண்டாக இருக்குது. அந்த சிப்புக்கு அன்அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், அதனால லேப்டாப்பை வந்து தயாரிக்க முடியலை, இந்த திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியலை இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது போன்ற விளக்கங்கள்லாம் கொடுக்காம மறுபடியும் அந்த இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா வீடியோ, யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது எனக்கு வந்து இலவச மடிக்கணினி திட்டத்தில் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். அதிமுக ஆட்சியில் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பை தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் நல்ல சூப்பரான லேப்டாப்பாக வந்து இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியான லேப்டாப்பாக இருந்துச்சு. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திட்டமே இப்போ வரைக்கும் அந்த கடந்த 3 வருடங்களாக ஸ்டாப்பில் இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் 2011 to 2011 2019-20 சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் மட்டும் 51,67,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச மடிக்கணினி வந்து வழங்கப்பட்டிருக்கு. 7,257 கோடி ரூபாய்க்கு வந்து இதுக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க அந்த 10 வருடத்தில். ஸோ மறுபடியும் தமிழக அரசாங்கம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பம். ஒரு மாணவிக்கு லேப்டாப்பை கொடுத்துடலாம் மினிஸ்டர், ஆனால் எவ்வளோ பேர் வந்து கிடைக்காம இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். அதனால் கவர்மெண்ட் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.